தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வரலாற்று சக்கரம் தன்னுடைய முதல் சுற்றை சுற்றி கொண்டு ஒரு எல்லையில் நின்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், கடந்த 4ஆம் தேதி எண்ணப்பட்ட வாக்குப்பெட்டிகளின் முடிவுப்படி தமிழக வெற்றி கழகம், நம்முடைய நடிகர் விஜய் தலைமையிலான அந்த கழகத்தின் வேட்பாளர்கள் மொத்தத்தில் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்று சான்றிதழை பெற்றார்கள். பிறகு நாம் சொல்ல வேண்டியதில்லை. தேர்தல் களத்திலே மிக தீவிரமாக, மிக மிக அழுத்தமாக, மிக மிக உணர்ச்சிவயப்பட்ட வேகத்தோடு நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் தீய சக்தி தீய சக்தி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பசை பாடினார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை மழைக்கு ஒதுங்குகிற கட்சிகளை எல்லாம், அதேபோல் நிழலுக்கு ஒதுங்குகிற கட்சிகளை எல்லாம் தங்களுடைய கூட்டணியில் சேர்த்து கொண்டதாக அவர் நாடு முழுவதும் தன் பரப்புரை செய்தார். பிறகு தூய சக்தி என்கின்ற அந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை நிறுவுவதற்கு, தான் முதலமைச்சர் என்ற பதவியை ஏற்பதற்கு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து என்ற தேர்தல் களத்தில் வெற்றி பெற்ற தமிழ் இன படுகொலைக்கு துணை போன வருகிற நாளை மறுநாள் மே 18, 2009 நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வன்னியரசு கூட நாம் ஏதோ நினைத்தோம். ஆனால் அவருடைய சட்டமன்ற பேச்சிலை அதை பதிவு செய்த முதல் தமிழனாக திகழ்கிறார். நமக்கும் அவருக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு, முரண்பாடுகள் உண்டு. ஆனால் மே 18 இனப்படுகொலை நாள் என்பதை உறுதி செய்தார் வன்னியரசு. அந்த இனப்படுகொலைக்கு துணை நின்ற காங்கிரஸ் கட்சியை முதலில் தன்னுடைய ஆதரவு ஆற்றலாக பெற்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள். இதைத்தான் என் தம்பி ஆற்றல் மறவன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் அடித்து சொன்னேன், மார்பில் அடித்து சொன்னேன். ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து பறந்து வந்து நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற அந்த பதவியேற்பு விழாவில் தமிழ்நாட்டு தலைவர்கள் போல் ஆளுநருக்கு அருகிலே அமர்ந்திருந்த காட்சி. இந்த விஜயை அரசியல் களத்தில் இறக்கியது பேராய கட்சி காங்கிரஸ் கட்சி. ஏன் இறக்கியது? சீமானுக்கு புரியவில்லை, தெரியவில்லை. தெரிந்தவன் புரிந்தவன் நான் சொல்லுகிறேன், ஆனால் செவிமடுக்கவில்லை. காரணம், ஏழை தமிழன், பாட்டாளி தமிழன், நடைமேடை தமிழன் என்கின்ற அலட்சியம் சீமானுக்கு. இதே ஒரு பணக்கார தமிழன் ஒரு 10 லட்சம் ரூபாய் அல்லது 1 கோடி ரூபாய் திரள் நிதி கொடுக்கக்கூடிய தமிழனாக இருந்தால் சீமான் கேட்டிருப்பார். இப்பொழுது பாருங்க, ஊடகத்தை சந்திக்காமல் ஒரு ஊடகம் நீட்டுகிறது ஒளி வாங்கி, போப்பா செய்தியில் உன் வேலையை பார். இதைத்தான் நாம சொன்னோம். 2 ஆண்டுகளில் எந்த ஊடக சந்திப்பையும் சந்திக்காத ஜோசப் விஜய் இந்த நாட்டின் முதலமைச்சர். ஆனால் 15 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான ஊடகங்களை சந்தித்த செந்தமிழ சீமான் அவருடைய அன்பிற்குரிய தம்பி, அதிலேயே காரைக்குடி தொகுதியிலே செந்தமிழ சீமானுக்கு தேர்தல் களப்பணியாற்றிய தம்பி பிரபாகரனுடைய தற்கொலை இறப்பிலை போய் நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கே பரிதாபமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், 2 நாட்களுக்கு முன்பு அவர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்த போது நம்முடைய உள்ளம் பட்டப்பாடு நமக்குத்தான் தெரியும். எந்த நிலையில் இன்றைக்கு
நம்முடைய வெற்றி கழகம், வெற்றி கழக அரசு, ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை நம்பிக்கை வாக்கெடுப்பிலே 144 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பெற்று தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டது. அதுதான் இப்பொழுது பேசும் பொருள். சரி, 108 திருச்சி கிழக்கு தொகுதி போய்விட்டது. பிறகு சிவகங்கை மாவட்டத்திலே பெரிய கருப்பண்ணன், அது நீதிமன்ற தடை வந்து விட்டது. அவை தலைவர் போய்விட்டார். அப்படியானால் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாத நிலை. 105 சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே. எப்படி வெற்றி பெற்றார்? காங்கிரஸ் கட்சி 5 உறுப்பினர்கள், இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி 2 உறுப்பினர்கள், இந்திய பொது உடைமை கட்சி 2 உறுப்பினர்கள், அதே போல இஸ்லாமிய அமைப்பு 2 உறுப்பினர்கள், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 உறுப்பினர்கள். இவற்றையும் தாண்டி நம்முடைய எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர். குதிரை பேரம் நடந்ததா இல்லையா? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் நம்முடைய கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடியவர் தான் பிரேமலதா பேசினாரா இல்லையா? பணப்பேரம், குதிரை பேரம் நிகழ்ந்ததா இல்லையா? முகமூடி அணிந்து கொண்டு வரமாட்டோம் என்று சொல்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் இல்லத்துக்குள் முகத்தை மறைத்துக் கொண்டு போனது யார்? கேட்டாரா இல்லையா பிரேமலதா? அதற்கு விடை இல்லை. இன்றைக்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விஜயை ஆதரித்திருக்கிறார்கள். இங்கேதான் குதிரை பேரம் நடந்தது. சி.வி. சண்முகம் சொல்கிறார், நாங்கள் எல்லாம் தொல் திருமாவளவனை முதலமைச்சராக ஏற்கிறோம் என்று சொன்னோம். அன்றைக்கு சொல்ல வேண்டியதானே? 8ஆம் தேதி உங்களுடைய கூட்டம் முடிந்த பிறகு இதே சி.வி. சண்முகம் சொல்ல வேண்டியதானே? சொல்லல. மற்ற உறுப்பினர்கள் சொல்ல வேண்டியதானே? சி.ஆர். பாஸ்கரன் சொல்ல வேண்டியதானே? சொல்லல. அப்படி 25 பேர்கள் யாரால் சொன்னார்கள்? சொல்லல. மாறாக மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர், அமமுக கழகத்தை சேர்ந்தவர், டிடிவி தினகரனால் நிறுத்தப்பட்டவர், 10 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்தார். பிறகு டிடிவி தினகரனுடைய நெருக்கடியின் கீழ் அவர் இல்லை, நான் கையெழுத்து போடவில்லை என்று மறுத்தார். பிறகு சட்டப்பேரவையில் ஆதரித்து பேசினார். குதிரை பேரம் நடந்ததா இல்லையா? முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். கள்ளத்தனமான அரசு இயங்குவது நாட்டுக்காகாது. உங்களை நம்பி வாக்களித்த வாக்காளர் பெருமடி மக்களுக்கும் ஏற்புடையதில்லை. இப்படிப்பட்ட நிலையில் நாம் தமிழ் தேசியர்கள், அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், ஐயா அணியோ ஐயாவின் மகன் அணியோ, தமிழர் அமைப்புகள் ஒன்று திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற இந்த 25 உறுப்பினர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை விலக வேண்டும். போர்க்குரல் எழுப்ப தயாரா? ஒருங்கிணைக்க நான் அணியமாக இருக்கிறேன். தமிழர் அமைப்புகளை இடைத்தேர்தல் வரட்டும். அதே போல தீய சக்தி, தீய சக்தி, நான் மட்டுமே தூய சக்தி என்று சொன்ன நடிகர் விஜய் அந்த தீய சக்தி அணியிலே இருந்த காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள், ஏறக்குறைய 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் தேர்தலுக்கு முன்பு எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறாக, தேர்தல் முன்புக்கு எடுத்த நிலைப்பாட்டிற்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு மாறாக நிலைப்பாடு எடுத்து விட்டீர்கள். பதவி விலகுங்கள். உங்களுடைய இந்த நிலை சரிதானா? மக்கள் தீர்ப்பளிக்கட்டும். அப்படி தீர்ப்பளித்தால் தமிழ்நாட்டு மக்களாகி நாங்கள் ஏற்கிறோம் என்று சொல்லுவதற்கு தமிழ் தேசிய அமைப்புகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமிழன் சீமான் முன்வருவாரா? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி தி வேல்முருகன் முன்வர நாங்கள் வைக்கிறோம். முன்வருவார். அவரிடத்தில் வலியுறுத்துகிறோம். மற்ற பிற தமிழர் அமைப்புகளை, தமிழ் தேசிய இயக்கங்களை எல்லோரையும் ஒன்று திரட்டி இந்த அணிமாறி வாக்களித்த, விஜய்க்கு எதிராக தேர்தல் முன்பு களமாடிய
இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலக கோரி நாம் போராடுவோம், களம் அமைப்போம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க முன் வருவார்களா என்கின்ற வினாதான் இப்பொழுது. அதன் ஊடாக நானே பதிவு செய்தேன், முதலில் பதிவு செய்தேன். 9ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் மாலை 4 மணிக்கு தங்களுடைய அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு 8ஆம் தேதி நள்ளிரவு, அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலினை சந்தித்தார். நள்ளிரவு 12 மணிக்கு சொந்த வாகனத்தை ஒரு விடுதியை விட்டுவிட்டு மறைமுகமாக 2 மாற்று வானூர்திகளை சென்று எடப்பாடியை சந்தித்து பேசினாரா இல்லையா? 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இப்பொழுது சிசிவி சண்முகம் சொல்லுகிறார், நாங்கள் சொன்னோம் எடப்பாடியாரிடம் திருமாவளவனை முதல்வர் ஆக்குவோம் என்று. அது எப்படி சொல்லியிருக்க முடியும்? சொன்னோம் என்று அவர் சொல்லுகிறார். திருமாவளவனும் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துகிறார். ஆனால் எல்லா நிலைகளிலும் திருமாவளவன் முதலமைச்சர் பதவிக்காக ஒவ்வொரு வீட்டு, அதாவது ஒவ்வொரு கட்சியினுடைய வாசல்களை, கதவுகளை தட்டி தட்டி பார்த்து கடைசியில் இயலவில்லை என்று சொல்லி விஜயை சந்தித்து கூட தன்னுடைய ஆதரவு மடலை கொடுக்கவில்லை. அர்ஜுன் ஆதரவை சந்தித்து கொடுத்து விட்டு டெல்லிக்கு ஓடிவிட்டார். இப்பொழுது புலம்புகிறார் எல்லா கட்சி தலைவர்களுடைய அலுவலகத்துக்கும். சிசிவி சண்முகம் அதிமுக, அவர் எந்த கட்சியிலும் இன்னும் தெரியல, கட்சியை விட்டு நீக்கி விட்டார் எடப்பாடியார். ஆனா சிசிவி சண்முகம் அலுவலகத்துக்கு போய்விட்டார். நம்முடைய அலுவலகத்துக்கு வருவதற்கு தயாரா இருக்கிறார். போய் சந்திப்போம். டெல்லியில இருந்து அடுத்த நாள் முதல்வர் அங்கே சந்திக்கிறார். வைகோவை சந்தித்தார் என்றால் சரி, முதலமைச்சரை சந்தித்தார் என்றால் சரி, ஏன் எடப்பாடியை சந்திக்கல? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விசை, மூத்த தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஐயா பலரிடமாறு சந்தித்தேன், வாழ்த்து பெறல. சமூக நீதி என்று கோப்பாடு போடுகிற திருமாவளவன் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஒரு காலத்தில் பேசினார். கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா? ஐயா கலைஞர் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகுதான் கூட்டணியை பற்றி பேசுவோம் என்று 10 ஆண்டு காலமாக அவருடைய அந்த முதலமைச்சர் கோரிக்கைக்கு எல்லாம் ஆதரவாக களமாடியவர்கள், பேசியவர்கள் நாங்கள் மெய்யான தமிழ் தேசியர்கள். ஒரே ஒரு முறை குறிப்பாக இந்த பட்டியல் பிரிவு தமிழர்கள் போட்டியிடக்கூடிய 44 தொகுதிகளிலும் நாம் கூட்டணி அமைத்து போராடுவோம் என்று திருமாவளவன் அவர்கள் புதிய தமிழக கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி சந்தித்து பேசியது உண்டா? தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியனை சந்தித்து பேசியது உண்டா? ஏன் உங்களை போன்று விளிம்புநிலை தமிழர்களுக்காக கட்சி நடத்த அண்மையிலே கொலைப்பலிக்குள்ளான ஆம்ஸ்ட்ராங்கை சந்தித்து பேசியது உண்டா? அதே போல் பகுஜன் ஜமாத் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசியது உண்டா? ஆதித்தமிழர்களுக்காக இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, போர்வபடி தமிழர்களுக்காக கட்சியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, என்ன சொல்ல வேண்டுமான தமிழ் தேசிய அமைப்புகளை நீங்கள் சந்தித்து பேசியது உண்டா? பட்டியல் பிரிவு தமிழர் முதலமைச்சர் என்றால் நான் ஆதரிப்பேன் சொன்னாரே தமிழின போராளி, சமூக நீதி சமநீதி காவலர் மருத்துவர் ஐயா, என்றைக்காவது அவர் சந்தித்தது உண்டா? சொன்னாரே அவருடைய அருந்தவ புதல்வர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மருத்துவர் அன்புமணி அவர்கள், அவரை சந்தித்தது உண்டா? பொது தொகுதியில் பட்டியல் பிரிவு தமிழை நிறுத்துவேன் என்று சொல்லி செயலில் காட்டிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமானை இது குறித்து சந்தித்து பேசியது உண்டா? இப்பொழுது வயிற்றில் அடித்து என்ன பயன்? சிந்திக்க வேண்டும். என் தம்பி ஆற்றல் மறவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தையில் கட்சி தோழர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த கோணத்தில் சிந்தியுங்கள். எப்பொழுது அதிமுகவை சார்ந்தவர்கள், தீய சக்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் ஆதரவோடு ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டார், போகட்டும், ஓராண்டு கழித்து அதை பற்றி சிந்திப்போம். ஆனால் மக்கள் முடிவுக்கு மாறாக தேர்தலுக்கு பிறகு நிலைப்பாடு எடுத்த காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, முஸ்லிம் அமைப்புகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக, சிசிவி சண்முக தலைமையிலான 25 உறுப்பினர்கள்
அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் போன்றவர்கள் பதவி விலகுவதற்கு, அந்த இடத்திலே மறுபடியும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு, மக்களை திரட்டி போராடுவதற்கு தமிழர் அமைப்புகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும், தமிழக வாழ்வுரிமை கட்சியும், பாட்டாளி மக்கள் கட்சியும், பல தமிழ் தேசிய இயக்கங்கள் அமைப்புகளும் அணியுமா என்கின்ற வினாவோடு என்னுடைய செய்தியை அவ்வளவுதான். இப்படித்தான் நான் பேச முடியும், இந்த கோரிக்கைகளை தான் வைக்க முடியும். நானோ நடைமேடை தமிழர். நான் அதற்கான வசதி வாய்ப்புகள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது 1001, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது 1001. பொருளாதார ஏந்துதல் எனக்கு இருந்தால் இன்றைக்கு அரசியல் நிலைமை தமிழகத்தில் வேறாக இருக்கும் என்பதோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.